அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்து போன நாட்கள், நேரங்கள், நிமிடங்கள் எல்லாம் நம்மோடு இருந்தவர். ஒரு தீங்கும் அணுகாதபடி நான் உன்னை காப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு தீங்கும் அணுகாதபடி இது நாள் வரை காத்து வழி நடத்தி வருகிறவர். அந்த ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படியாய் இந்த நாளையும் தந்த அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? அப்படியே கண்களை மூடி அப்பாவுடைய நாமத்தை சொல்லி துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவாதி தேவனை நோக்கி எல்லாரும் ஒரு விசையும் கூட நன்றி ராஜா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர், பரிசுத்தர் 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 அப்பா. இதுவரை எங்களை நடத்தி வந்த உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மறவாமல் எங்களை நினைக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்றால் அது நாங்கள் ஆராதித்து துதித்து பாடி உயர்த்துகிற எங்கள் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நீங்க ஒருவர் தானே அப்பா. உங்களுக்கு நன்றி 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 சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத எங்கள் தேவாதி தேவன், ஒருபோதும் எங்களை கைவிடாத ராஜாதி ராஜா, உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன் எங்களை உண்டாக்கினவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே. எங்கள் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா, நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 நன்றி. பலவீனங்களை நீக்குகிற பெரிய அப்பா பலனுள்ள தேவனுக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய ஆராதனை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. தேவன் அப்பா, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்தில் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனமாய் உம்மை நோக்கி துதிக்க ஆராதிக்க இந்த நல்ல வேலையும் தந்திருக்கிறீங்களே அப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. ஏறெடுக்கிற துதிவலிகள், ஸ்தோத்திரங்கள், பாடல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்களே. ஒருவரையும் புறந்தள்ளுகிற தேவன் அல்லவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்தி இந்த வேளையில் நிற்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா துதிகளையும் அங்கீகரிங்க. ஒரு தூபமாய், ஒரு நறுமணமாய் அப்பா எங்கள் ஆராதனை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் இருக்க தேவன் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் அது ஒருவருக்கே அப்பா. எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அப்பாவுடைய நாமத்தை உயர்த்தி எங்களை உண்டாக்கின தேவன் நீங்க உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே. எங்கள் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை கர்த்தர் நீங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோமா? என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். எல்லாரும் என்மேல் அவர் கண்ணை வைத்து சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார்.
பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற தேவன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மை எப்போதும் பாதுகாக்கிறவர், நம் அருகிலேயே இருக்கிறவர், கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் கடந்து வருகிற தேவன். பிதாவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய அருகிலும் வந்து நம்மை வெலப்படுத்துகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். ஆவியானவருக்கு ரூபம் என்று ஒன்றுமே இல்லை. நம்முடைய சரீரத்திலேயே வாழ்கிற தேவன் அவர். ஆவியானவராய் எப்போதும் நம்மோடே இருக்கிறவர். ஒருபோதும் அவரை நாம் துக்கப்படுத்தாதபடி, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் அடியானை இன்னும் ஆட்கொண்டு நீங்க நடத்துங்கப்பா என்று சொல்லி எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே, ஜெப வீரராய் இருக்கிறவரே, உம்மை துதிக்க வைக்கிறவரே, நீங்க அப்பா தகப்பனே, ஆவியான தேவனே, உம்மை நன்றி சொல்லி துதிக்கிறோன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எல்லாம் சொல்லுவோமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையாமப்பா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை
அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாரும் ஐயா, வாங்கப்பா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாரும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, யோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்கச் செய்யும். இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்கச் செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை எடுத்து கரங்களை தட்டி அந்த ஆவியான தேவனை வரவேற்று எங்களையும் ஆட்கொண்டு நடத்தும்படியா இந்த வேளையிலும் அப்பா எங்கள் மத்தியில் நீர் வருவீராக ராஜா. நீர் வரும்போது ஒரு புது பலன் அப்பா தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் வரும்போது எங்களுக்கு புது பலனை தந்து அபிஷேகிக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவை நன்றி சொல்லி துதிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. நீதியின் தேவனாய் நித்திய ராஜாவாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனை, மனதை புதிதாக்குகிறவரே, உம்மை நன்றி சொல்லி துதித்து வரவேற்கிறோம்னு சொல்லுவோமா? எல்லாரும் ஒரு நிமிடம் கூட நன்றி 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 சொல்லுகிறோம். நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் மேலான எங்கள் யெகோவா கண்மலையின் தேவனுக்கு நன்றி 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 ராஜா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நல்லவர் நீர் ராஜா, எங்கும் நிறைந்தவர் அப்பா. நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றி சொல்லி சோதரிக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க வரும்போது அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களை அபிஷேகிக்கும் போது புது பலனை தருவீரே. எந்த சூழ்நிலையிலும் அப்பா சாசானவனுக்கு எதிர்த்து நின்று தருத்த எல்லா தகப்பனை வல்லமையை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்கிறவராய் இருக்கிறீரே. சர்வாயுத வக்கங்களை தரித்துக் கொள்ள அப்பா, எங்களுக்கு பலன் தந்து எங்களை நடத்துகிற தேவன் நீர் ராஜா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் அந்த அப்பாவை நோக்கி பார்த்து நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. முழு இருதயத்தோடுமை துதிக்கிறோம்னு சொல்லுவோமா? அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, ஆராதனைக்குரியவர், அபிஷேகநாதன் பலனில்லாத நேரத்தில எல்லாம் வந்து நமக்கு பலனையும் சத்துவத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது அல்லவா. நான் உன்னுடனே இருப்பேன்னு வாக்கு தத்தம் பண்ணி
இந்த நிமிடம் வரை இனிமேல் வரப்போகிற எல்லா நாட்களிலும் நம்மோடையே இருக்கிறவர் அல்லவா நாம் ஆராதிக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு தத்தம் பண்ணினாரே யோசுவாவுக்கு, நம்மையும் விட்டு அவர் ஒருபோதும் விலக மாட்டாரே. சிறவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லையே. உடைய அன்புக்கு நன்றின்னு சொல்லுவோமா? உடைய இரக்கத்துக்கு நன்றின்னு சொல்லுவோமா? உள்ளார்ந்த மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்குகிற எங்கள் ஆவியானவரே, மையும் கூட இந்த வேளையில் நாங்கள் இன்னும் அதிகமாய் துதித்து ஆராதித்து தேவனுடைய வல்லமையின் மகிமையை ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால், புது அபிஷேகத்தினால், புது வல்லமையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அப்பா உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரை நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றி சொல்லி சோத்தரிக்கிறோம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் செய்ய எங்களுக்கு உதவியாயிருக்கிற எங்கள் நல்ல ஆவியானவருக்கு நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஒடுக்கப்படுவோருக்கு அடைக்கலமாய், நெருக்கடி வேளையில் எங்களுக்கு புகலிடமாய் இருக்கிற உங்களுடைய அன்புக்கு நாங்கள் நன்றி சொல்லி நிற்கிறோம். முழு இதயத்தோடு மை துதித்து நிற்கிறோன்னு சொல்லுவோமா? எல்லாரும் அல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எல்லாரும் இருக்கிற இடத்துல அவர் நம் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் எத்தனை எத்தனை. மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நாம் தள்ளப்பட்ட நிலையில் நம்மை தேடி வந்து தேற்றி அணைத்து நம்மையும் ஒரு அப்பா தகப்பன் இந்த வேளையில் உருவாக்கி நிப்பாட்டி இருக்கிற அந்த தேவனுக்கு எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பான்னு சொல்லுவோமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எல்லாரும் உன்னதமானவரே. என்னோரை விடம் நீர்தானே, உன்னதமானவரே. என்னோரை விடம் நீர்தானே. இருக்கிற இடத்துல எல்லாம் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். எல்லாரும் சேர்ந்து உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. எல்லாரும் உன்னதமானவரே, என்னோரை விடம் நீர்தானே. உன்னதமானவரே, என்னோரை விடம் நீர்தானே.
உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நோக்கி வருகிற ஒருவரையும் புறந்தள்ளாத தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். ஒருவேளை நாம் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனிதர்கள், நாம் நம்புகிற மனிதர்கள் நம்மை புறம் தள்ளலாம், உதாசீனப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவரை நாடி தேடி வருகிற ஒருவரையும் புறந்தள்ளாரே. ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எல்லாவித வரங்களினாலும் நிரப்புகிறவர் தானே நம் தேவன். சுவாசத்தோடு அவையே நம் அதிகமாய் பற்றி கொள்ளுவோமா? நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சுவாசத்தோடு உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே. ஆராதனை வேளையில் அப்பா, இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் இருக்கும் இடங்களில், குடும்பங்களில் என் தேவன் எழுந்தருளுங்கப்பா. நீங்க எழுந்தருளுற இடங்களில் சத்துரு சிதறண்டு ஓடி போவானே. என் தேவனே, இந்த வேளையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்மை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் எழுந்தருள்வீராக. அப்பா, எதிரியின் கை ஒருபோது ஓங்கி விடாதபடி என் தேவனின் அந்த வேளையில் எழுந்தருளுங்க. எங்க தேசத்துல எழுந்தருளுங்க. மீண்டும் அந்த கொரோனா என்ற அந்த கொடிய நோய் அப்பா தலை தூக்காதபடி நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் அப்பா நீங்க எழுந்தருள்வீராக. மீண்டுமாய் ஒரு அப்பா தகப்பனே, இந்த கொள்ளை நோயை அப்பா எங்கள் தேசங்கள், இந்த உலகம் எங்கும் அப்பா தகப்பனே ஒருவராலும் தாங்கிக் கொள்ள முடியாதே பா. எல்லா விதத்திலும் அப்பா பொருளாதாரங்கள் எல்லா விதத்திலும் ஒவ்வொரு தேசங்களும் எவ்வளவு அப்பா தகப்பனே பின்தங்கிய நிலைக்கு சென்றுட்டாங்கப்பா. மீண்டுமாய் ஒரு அப்பா அந்த கொரோனா கொள்ளை நோய் தலை தூக்காதபடி உலகம் முழுவதற்கு நீ எழுந்தருள்வீராக. நன்றி ஆண்டவரை. எல்லாரும் கேட்போமா, இந்த நாட்களில் கடைசி நாட்களில் நீங்க எழுந்தருளுங்க ராஜா, இரக்கம் பாராட்டுங்க, கிருபை செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு விசையும் கூட எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதே
எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. எல்லாருமாய் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். எந்த சூழ்நிலையும் உம்மை உயர்த்துவோம் அப்பா. எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிற உம்முடைய நாமத்தை இன்னும் உயர்த்துவோம் ராஜா. ராபகதரியா தரலகந்தரகத்தரியா. ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத எங்க தேவனுடைய நாமத்தை, யெகோவாவை நாங்கள் இன்னும் உயர்த்துவோம். அல்லேலூயா. நன்றி. எல்லாரும் சேர்ந்து புறப்பட சொல்லுவோமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். எல்லாரும் சேர்ந்து உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே. ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள் எல்லாம் இருந்தோம் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா, உம்மை ஆராதித்து துதித்து பாடி மகிழும் போது நீர் எங்கள் இருதயத்தில் தருகிற சமாதானம் அது எத்தனை சந்தோஷமானதப்பா. இதை ஒவ்வொருவரும் அப்பா தகப்பனே ராஜா ஒவ்வொருவருக்கும் சொல்லும்படியாய் ஒடுக்கப்பட்டு இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க, பாடுகள்ல இருக்கிறவங்க, வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மத்தியிலும் சென்று, இயேசு என்ற ஒரு தெய்வம் உண்டு, அவர் உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளா இந்த நாளில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கப்பா. கடைசி நாட்களில் நாங்கள் சும்மா இருந்து விடாதபடி நீர் எங்கள் மேல் வைத்த அந்த அன்பை, கிருபையை, இரக்கத்தை பிறருக்கும் சொல்லும்படியான அபிஷேக வல்லமை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எல்லாரும் கேட்போமா, அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கப்பா. என்னுடைய தேவைக்காகவே எப்போதும் இடத்தில் வந்து நிற்காதபடி என்னை சுற்றியுள்ள ஜனங்களுக்கும் உம்முடைய அன்பை சொல்லுகிற பிள்ளையா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்போமா. ஒவ்வொருவரையும் அப்படியே மாற்றப் போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறேன். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. தகப்பனே, எந்த ஒரு கொள்ளை நோயோ, எந்த ஒரு வியாதிகளோ, எந்த ஒரு இடுக்கனோ, வேதனையோ, துன்பமோ, துயரமோ எதுவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அழுகாதபடி
என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாங்கள் உண்மையே இன்னும் ஆராதிப்போம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமது ஒருவருக்கு. எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.